உலகத்துல சக்சஸுக்கு, உலகத்துல யாரெல்லாம் ஒரு விடயத்தில் வெற்றி அடைந்தார்களோ அவங்கள்ட்ட ஒரு விடயத்தை நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, வெற்றிக்கு அடிப்படை காரணம் கன்சிஸ்டன்சி. விடாம நான் அதை செஞ்சு கொண்டே இருந்தேன். இன்றைக்கு நடக்கல, நாளைக்கு இல்லை, ஆனா தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருந்தேன். அல்லாஹ் ஒரு கட்டத்துல திறப்பான். அந்த திறந்ததுனால என்னுடைய இவ்வளோ கால முயற்சிக்கும் அல்லாஹ் அந்த கூலியை நசீபாக்குவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய தீனுடைய மார்க்கத்துடைய அனைத்து செயல்பாடுடைய அடிப்படை தான் இந்த தக்வா, இறை உணர்வு, இறை அச்சம், அல்லாஹுடைய ஞாபகத்தம். ஒரு விடயத்தை தீனாக, மார்க்கமாக, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடியதாக ஒரு விடயம் மாறுவதும் அல்லாஹ்வினால் நிராகரிக்கப்பட்டு மார்க்கம் அல்ல, அது துனியா உலகத்துடைய ஒரு லாபத்துக்காக வேண்டி செய்யப்பட்ட ஒரு விடயமாக முடிவு செய்யக்கூடிய ஒரு விடயத்தில் பிரதானமான ஒரு அம்சம்தான் இந்த தக்வா, இறை அச்சம், இறை உணர்வு. தக்வா என்றா இஸ்திக்லாஸ். நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அவனுக்காக வேண்டி மாத்திரம், அவனுடைய அருளையும் ரஹ்மத்தையும் மாத்திரம் பெற வேண்டும். இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு நலவையோ நாடாமல் ஒரு விடயத்தை அவனுக்காக வேண்டி செய்வதுதான் இந்த தக்வாவுடைய அடிப்படையான அம்சமாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும், அது தொழுகையாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், சதகாக்களாக இருக்கலாம், குர்பானாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், இது எதுவுமே அல்லாஹ்வை சென்றடைய போவதில்லை. அல்லாஹ்விடத்துல சென்று அடைய போகக்கூடிய மிக முக்கியமான விடயம்தான் நாம் அந்த அமலை செய்யும் போது நம்முடைய இறை உணர்வு தக்வா தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ்ல இந்த விடயத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். குர்பானுடைய விடயத்துல அந்த மாமிசமோ அந்த இரத்தமோ இறைச்சோ எதுவுமே அல்லாஹ்வை சென்று அடையிறதில்லை. வலாகி யனாலுஹு தக்வா மின்கும், ஆனா உங்களுடைய தக்வா, உங்களுடைய இறையச்சம், அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க செய்யக்கூடிய இந்த உணர்வு அது நிச்சயமாக அல்லாஹ்வை சென்றடையும். எதற்காக வேண்டி நீங்க இந்த அர்ப்பணிப்பை செய்றீங்க? சூரத்துல் ஹஜ்ஜுடைய தஃப்சீரை இந்த காலப்பகுதியில் உலமாக்களிடத்துல காலம் அடித்து நாம் கொஞ்சம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு அழகான ஒரு சூரா. இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துடைய வாழ்க்கை, கியாம நாள், மனிதனுடைய அனைத்து விடயங்களுடைய அடிப்படையான விடயங்களை சுருக்கமாக அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறார். கியாம நாள்ல இருந்து ஆரம்பித்து அல்லாஹ் கடைசியாக முடிக்கிறான். வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி ஹுவஜ்தபாக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய விடயத்துல நீங்க அர்ப்பணிப்புகளை செய்யுங்க. எங்களுக்கு ஜிஹாத் என்ற வார்த்தை இருக்குதே, அல்லாஹ்வுக்காக வேண்டி சில கஷ்டங்களை, சில சிரமங்களை, ஒரு விடயத்தை நேர்மையாக நான் செய்ய வேண்டும். எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அவனுடைய பொருத்தத்துக்காக வேண்டி, அவன் சொன்ன அடிப்படையில் அந்த விடயத்தை அடைவதற்காக வேண்டி நாம் ஒரு ஸ்ட்ரகிள் பண்றது, அதுக்காக வேண்டி ஒரு அர்ப்பணிப்பு, அதுக்காக வேண்டி சிரமப்படுவது. வஜாஹிது ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய விடயத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி நாம் அந்த அர்ப்பணிப்புகளை, சிரமங்களை நாம் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு தொழிலை செய்வோம், வியாபாரத்தில் ஈடுபடுகிறோம். இந்த வியாபாரமும் ஒரு ஜிஹாத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு மனிதன் ஹலாலாக நான் சம்பாதிக்க வேண்டும், நேர்மையாக நான் சம்பாதிக்க வேண்டும். ஒரு கட்டம் வருது, ஒரு வியாபாரி, அவருக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு பொய்ய சொல்லி இந்த சாமானத்தை நல்ல விலைக்கு விற்கலாம். ஆனா இவர் நேர்மையாக, ஒரு சாதிக், ஒரு அமீனாக, ஒரு சதூக்காக, உண்மையாளனாகவும், நம்பிக்கை நியாயத்தை பாதுகாக்கக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் அவனுக்குள்ளால போகக்கூடிய அந்த முஜாஹதா, அந்த தடமாட்டம் யாருக்குமே தெரியாது, அவருக்கு மாத்திரம்தான் தெரியும்.
அல்லாவுக்கு மாத்திரம், அவருக்கும் அல்லாவுக்கும் மாத்திரம் தான் தெரியும். இந்த இடத்துல யாரும் இனம் கண்டு கொள்ள மாட்டார்கள். எனக்கு ஒரு நல்ல ஒரு டீலை அடிக்கலாம், ஒரு நல்ல ஒரு டீலை இன்னைக்கு செஞ்சு கொள்ளலாம். அந்த நேரத்தில் இல்ல, இது எனக்கு லாபம் குறைவாக இருந்தாலும் எனக்கு நஷ்டமானாலும் நான் பொய்யை சொல்ல மாட்டேன், நான் நேர்மையாக நடந்து கொள்வேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஒரு ஹலாலான சம்பாத்தியத்துக்காக வேண்டி வீட்டிலிருந்து வெளியாகி போறாரு. அடிப்படையான தொழுகையுடைய அவர் அடிப்படையான கடமைகளை செய்த நிலையில் ஒரு தொழுகையாளியாக இருக்கிறார். ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறார். இது அனைத்தையும் செய்துட்டு அல்லாஹ்விடத்துல ஹலாலான அந்த சம்பாத்தியத்தை தேடி தொழிலுக்காக வேண்டி வெளியாகிறவர பார்த்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார், இது ஒரு ஜிஹாதில் இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வது, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இந்த விடயத்தை முன்வைக்க வேண்டும் என்ற இந்த நேர்மையான இந்த உணர்வுடன் ஒவ்வொரு கட்டமும் எங்களோட உள்ளங்களில், எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் சமூக விடயங்களிலும் எங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு சவால் தான் அது. இந்த இடத்துல நான் நேர்மையாக நடந்து கொள்றதா? அல்லாஹ் இந்த எல்லா விடயத்தை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். இந்த நேரத்தில் எனக்கு நஷ்டம் போல இருந்தாலும் நான் அவனுக்காக வேண்டி இந்த இடத்துல அந்த நஷ்டத்தை நான் சுமக்க தயாராக இருக்கிறேன். வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாத் ஹுவ ஜிதபாக்கும். அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்வதற்கு, இந்த உலகத்தை அனைத்தையும் அவனுக்காக வேண்டி நாம் நம்முடைய அனைத்து விவகாரங்களையும் ஒரு இபாதத்தாக மாற்றுவதற்காக வேண்டி கூனு ரப்பானியீன், கூனு ரப்பானியீன், ரப்பானியன்களாக மாறுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வணக்கத்தையும் நம்முடைய அனைத்து மற்ற விவகாரங்களையும் எங்களால பிரிக்க முடியாது, இதை பிரிக்க முடியாது. யூதர்களை அல்லாஹ் சபித்த பல காரணங்கள் ஒன்றுதான், அவர்கள் வணக்க வழிபாடுகளையும் அவர்களுடைய ஏனைய விவகாரங்களையும் அவர்கள் பிரித்தார்கள். வணக்கம் என்ற விடயத்தை செய்யும் போது மிகவும் கவனமாக, துல்லியமாக, அதனுடைய சட்ட திட்டங்களை சரியாக பேணி, அதுக்கு எங்கேயும் அவர்கள் ஒரு லூப் போல தேட மாட்டார்கள். அதை துரிதமாக, எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அந்த வணக்கத்தை பெர்ஃபெக்டாக செய்ய வேண்டும் என்ற விடயத்தில் அவர்கள் கவனமாக இருப்பார். ஆனால் வணக்கம் அல்லாத, ரிச்சுவல் அல்லாத மற்ற விடயங்களில் அவர்கள் எப்பொழுதும் தந்திரத்தை பயன்படுத்தினார்கள், ஷார்ட்கட்டை பயன்படுத்தினார்கள். அல்லாஹ் ஹராம் என்று சொன்னதை ஹலாலாக்கிறதுக்கு வழியை தேடினார்கள். அவர்கள் யோசித்தார்கள், இந்த முறையை செய்து கொள்ளலாம், இந்த முறையில் செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது, ஒரு விடயத்தை நாம் செய்யும் போது தனித்துவத்தை நாம் பேண வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த தீன் இருக்குது, நம்முடைய அனைத்து விவகாரத்திலையும் ரப்பானியீன்களாக இறை உணர்வோட, அவனுக்காக வேண்டி அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோட நம்முடைய அனைத்து செயல்பாடுகளும் அமைய வேண்டும். அப்படி செயல்பாடுகளை அமைப்பதற்கான ஒரு பயிற்சியாக, அதுக்கான ஒரு முறையாக, ஒரு தர்த்தீபாக, ஒரு ஷரியத்தாக, மார்க்கமாக தான் அல்லாஹ் நமக்கு சில விடயங்களை கட்டாயப்படுத்திருக்கிறார். தொழுகை என்பது அந்த உணர்வை உருவாக்குவதற்காக ஒரு நாளைக்கு 5 தடவை தொடர்ந்து வந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு போயிட்டு எந்த மனசாட்சியில அவருக்கு பொய் சொல்ல முடியும்? அந்த அல்லாஹு அக்பரை மறந்து அல்லாஹு அக்பர், ஒவ்வொரு ருகூலையும் சுஜூதிலையும் அல்லாஹு அக்பர், சலாம் சொன்னதுக்கு பின்னால அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஸைத், யா அல்லாஹ் நீ தந்ததை தடுக்க யாருமே இல்லை, நீ தடுத்ததை தர யாருமே இல்லை என்று சொல்லிட்டு இஸ்திக்பார் செஞ்சுட்டு போயிட்டு எந்த மனசாட்சியுடன் அந்த மனிதனுக்கு வெளியே தவறாக நடந்து கொள்ளலாம், அவருக்கு மோசடி செய்யலாம், அந்த மனசாட்சிக்கு விரோதமாக எப்படி நடந்து கொள்ளலாம்? ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு இபாதத்திலும் வணக்க வழிபாடுகளும் உம்ராவுக்கு மேல் உம்ரா, ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு, வருடாந்தம் இந்த தொடராக செய்து அந்த அமல்கள் அவருடைய உள்ளத்துல ஒரு அசரை, ஒரு தாக்கத்தை, இறை உணர்வை உருவாக்கலண்டா அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படியான நிலைமையை விட்டும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்கள் அப்படியே கல் நெஞ்சங்களாக மாறி இருக்கு. அல்லாஹ் உடைய அச்சம் இல்லை,
அல்லாஹ்வை நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அவனுக்கு என்னுடைய அனைத்து செயல்பாடுகள் விடயத்திலும் நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வில்லாமல். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய காலம் இந்த ஒரு விடயத்தை ஞாபகம். ஹஜ்ஜுக்காக வேண்டி எவ்வளவு பணம் செலவழித்து போறோம். இது யாருக்காக வேண்டி? ஹஜ் என்பது பைத்துல்லாவை நாடி போறது. பைத்துல்லா என்றா அல்லாஹ்வை நாடி அங்கனைக்கு போயிட்டு நாம் சொல்ல போறோம், லப்பைக் யா அல்லாஹ், உன்னுடைய அழைப்புக்கு நான் பதில் அளித்தேன் யா அல்லாஹ். நான் இந்த இடத்துல யா அல்லாஹ் என்னுடைய அனைத்து விடயத்தையும் உன்னிடத்துல முன்வைத்திருக்கிறேன் யா அல்லாஹ். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை யா அல்லாஹ். உனக்காக வேண்டி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த ஹஜ்ஜுடைய காலம் இருக்குது. ஒன்று, நமக்கு இந்த இஹ்லாஸையும் தக்வாவையும் இறை உணர்வையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைய வேண்டும். ஹஜ்ஜுடைய காலங்கள் இது ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய இந்த உணர்வு. ஹஜ்ஜுடைய மாதத்தில் குறிப்பாக அந்த பெருநாளுடைய தினத்திலிருந்து தொடர்ந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள்ல நாம் என்ன சொல்றோம்? தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இறை உணர்வை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த காலங்கள். இந்த காலங்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக முறையாக பயன்படுத்தினார்கள். இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாள், நாம் இன்று துல்காதாவுடைய 22ஆம் தேதி, இன்னொரு வார ஜும்ஆவோட இரவைக்கு புறப்பாக்கப்படும். அது 29வது நாள். வார ஜும்ஆ 29வது, துல்காதா 29வது நாள். அதுக்கு பின்னால தில்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்பமாயிடும். இந்த முதல் 10 நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் நாட்கள்ல சிறந்த நாட்கள், இரவுகள்ல சிறந்த இரவுகள். ரமதானுடைய கடைசி 10 இரவும் தில்காதாவுடைய முதல் 10 இரவுகளும் 10 நாட்களும் சிறந்த நாட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல் இருக்குதே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல். இது நாம் ஒரு பயிற்சிக்கு, இந்த உணர்வை தூண்டக்கூடிய ஒரு காலம், இந்த ஃபீலிங்கை தூண்டக்கூடிய ஒரு காலம். இதை பயன்படுத்தி நாம் இந்த காலங்களில் இந்த இபாதத்களில் இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். சிலர் சொல்லுவார்கள், இல்ல முக்கியம் என்னண்டா கேரக்டரும் ஆக்ஷனும் தான் இந்த வணக்க வழிபாடுகள், அதெல்லாம் நோக்கம் அல்ல, நோக்கம் அதனுடைய செயல்பாடு அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, எதை அல்லாஹ் கட்டாயப்படுத்தினான், எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவாக செய்தார்களோ அந்த ஒவ்வொரு இபாதத்திலும், அதனால எங்கட கேரக்டர் மாறலையோ அந்த ஒவ்வொரு அமலும் முக்கியமானது. அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒரு காலத்தில் இன்றைக்கு என்ற உள்ளம் மாறாட்டி நாளைக்கு நிச்சயமாக மாறும். இந்த வருஷம் மாறலண்டா வார வருஷம் அந்த அமல்ல என்னுடைய உள்ளம் மாறும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அமல்களை செய்கிறேன், என்னிடத்துல மாற்றம் இல்லை என்ற அடிப்படையில இந்த அமல்களை விட்டும் எங்களுக்கு தூரமாக இயலாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த ஒரு பயிற்சியை, இந்த ஒரு ட்ரெயினிங்கை படிச்சு தந்தாங்க. தொடர்ந்து இந்த விடயத்தை கன்சிஸ்டனாக செய்ய தொடராக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்னண்டா அதுவமுஹா, ஒரு கொஞ்சம் அமலை செஞ்சாலும் வஇன் கல்ல, கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யும். நாங்கள் தொடர்ச்சியாக கன்சிஸ்டனாக செய்யும் போது அதனுடைய இலக்கை நாம் அடைவோம். ஒரு ஆள் தொடராக தொழுறாரு, அவர் தொடராக ஜமாத்துடன் தொழுறாரு, தொடராக அந்த அமல்ல ஈடுபடுறாரு. அந்த தொடரான அந்த அமல் ஒரு கட்டத்தில் அவருக்கு அந்த இலக்கை, அந்த தக்வாவை, அல்லாஹுடைய ரிதாவை, அல்லாஹுடைய பொருத்தத்தை, தன்னுடைய அனைத்து அமல்களையும், தன்னுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அந்த கேரக்டரை மாத்திரத்துக்கு காரணமாகவே. ஆனா தொடர்ந்து அவர் அதை செய்து கொண்டே இருக்கணும். சொல்லுவாங்க, இந்த உலகத்துல சக்சஸுக்கு, உலகத்துல யாரெல்லாம் ஒரு விடயத்தில் வெற்றி அடைந்தார்களோ அவங்கள்ட்ட ஒரு விடயத்தை நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, வெற்றிக்கு அடிப்படை காரணம் கன்சிஸ்டன்சி. விடாம நான் அதை செஞ்சு கொண்டே இருந்தேன். இன்றைக்கு நடக்கல, நாளைக்கு இல்லை, ஆனா தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருந்தேன். அல்லாஹ் ஒரு கட்டத்துல திறப்பான். அந்த திறந்ததுனால என்னுடைய இவ்வளோ கால முயற்சிக்கும் அல்லாஹ் அந்த கூலியை நசீபாக்குவான். இந்த அமல்கள் இந்த ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் தில்ஹிஜ்ஜாவுடைய 10 நாள் அல்லாஹ் நசீபாக்குறான். ஒவ்வொரு வருடமும் அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு தாரான். ஒவ்வொரு வருடமும் இப்படியான சந்தர்ப்பங்களை தாரான். இந்த சந்தர்ப்பங்களை ஒவ்வொரு வருடமும் தொடராக
ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த அமலை செய்வோம். ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு ஏழுமான முறையில் இந்த அமல்களை செய்து அதனூடாக அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி நாம் அதை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்போம். அதான் வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி. அது அல்லாஹ்வை முறையாக சரியாக அதற்கு நீங்க முயற்சி செஞ்சு கொண்டே இருங்க, ஸ்ட்ரகிள் பண்ணிக்கொண்டே இருங்க, அதுக்காக வேண்டிய அர்ப்பணிப்பு செஞ்சு கொண்டே இருங்க. அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஹுவஜிதபாக்கும் வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ். இந்த தீன்ல இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையோ சிரமத்தையோ உண்டாக்கல. சூரா ஹஜ்ஜுடைய கடைசி அல்லாஹ் பல விடயங்களை பேசிட்டு வந்து கியாமத்துடைய நாள், சிலை வணக்கம், இந்த எல்லா விடயங்களையும் பேசிட்டு வந்து கடைசி அல்லாஹ் சொல்லிக்கிறேன், உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த ஈமான் உள்ள சமூகத்தை அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இந்த தீன்ல மார்க்கத்துல கஷ்டம் சிரமம் என்று ஒன்று இல்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் நடுநிலைமை ஆக்கியிருக்கிறான். நடுநிலைமை ஆக்கியிருக்கிறான். வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ் மில்லத அபீக்கும் இப்ராஹீம். அல்லாஹு அக்பர். இன்னைக்கு தான் ஹஜ்ஜுடைய மாதம், ஹஜ்ஜுடைய காலம் ஏன் முக்கியமானதுண்டா, இந்த தீனுடைய ஃபவுண்டேஷனை திரும்பவும் புதுப்பித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இந்த மில்லத்துக்கு, இந்த மார்க்கத்துக்கு, இந்த தீனுக்கு, இந்த ஷரீஆவுக்கு மில்லத அபீக்கும் இப்ராஹீம், உங்களோட வாப்பா இப்ராஹீம், உங்களோட தகப்பன் உங்களோட அப்பா இப்ராஹீம் உடைய மார்க்கம். அதுதான் ஹுவசம்மாகும். அல்லாஹ் தான் முஸ்லிம் என்ற அந்த பேர், அவன் தான் உங்களுக்கு இந்த பேர். நாங்க யார் முஸ்லிம் என்றத இது அல்லாஹ் நமக்கு தந்துட்டை. அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான், நாம் வதகூனு ஷுஹதா அலன் நாஸ், எல்லா மனிதர்களுக்கும் நாம் சாட்சியாளர்களாக மாற வேண்டும். நாளை கியாமத்து நாள்ல ஈமான் உள்ள தக்வா உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் அதுக்கு மாற்றமா வாழ்ந்தவர்களுக்கு ஷாஹிதா சாட்சியாளர்கள் அல்லாஹ் எங்களை அழைப்பான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் நல்ல விடயங்களுக்கு சாட்சியாளனாக ஆக்குவானாக. இந்த குர்ஆனை அல்லாஹ் நமக்கு ஒரு ஷாஹிதாக, நமக்கு உதவி செய்யக்கூடிய, நமக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி வைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த விடயத்தை எங்களுக்கு எதிர்ப்பாங்க. இது ஒரு விடயம். இந்த காலங்களில் அமல்களை செய்து நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக ரமலான் அல்லாத காலங்களில் தொடர்ச்சியாக 10 நாள் நோன்பு நோத்ததாக இருந்தால் ஹதீஸ்ல பதிவாக இருக்குது. அதான் தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் அந்த 9 நாட்கள். ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க, நான் இந்த 9 நாளும் துஆ, இந்த நாட்கள் நான் நோன்பு பிடிச்சி அல்லாஹ் இடத்துல மன்றாடுவேன், துஆ செய்வேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலம் இருக்குது, ஒன்று அமலுடைய காலம், இன்னொன்று துஆவுடைய காலம். துஆவுடைய காலம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுடைய பிரதிபலிப்பு தான் நானும் நீங்களும் இந்த உலகத்துல சுஜூத் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நானும் நீங்களும் பைத்துல்லாவை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் அதுக்கு நியத் வைத்த ஹாஜிகள் பிரயாணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த துஆவை வீணாக்கல்ல. அவர்கள் அந்த துஆவை கேட்கிற நேரத்துல அந்த துஆ அமலுக்கு வாரத்துக்கு பிராக்டிக்கலா நிகழ்றதுக்கு சாத்திய கூறுகள் எதுவுமே இருக்கல்ல. சாத்திய கூறுகள் அதான் மக்களை ஹஜ்ஜுக்கு அழைக்கும் சொல்லும் போது எங்கெந்தெல்லாம் மக்கள் வருவாங்க, இந்த அதான கேட்பாங்களா, எதுவுமே இருக்கல்ல. ஆனா அல்லாஹ் அந்த துஆவை வீணாக்கல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னாங்க, நான் தஅவத்து அபி இப்ராஹிம், நான் என்னுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுடைய பிரதிபலன் என்ன. அல்லாஹ் இந்த காலங்கள் நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆக்கள் அல்லாஹ் எங்களை கண் முன்னால நிகழ வைத்திருக்கிறார். அதை காண்போம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். அல்லாஹ் 2 பில்லியன் மக்கள், 8 பில்லியன்ல 2 பில்லியன் மக்கள் முஸ்லிம்களாக இருக்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கின் அடிப்படையில் குறைஞ்சது அந்த 2 பில்லியனும் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ எவ்வாறு சாந்தி சமாதானம் சலாத்தை நீ பொழிய வைத்தாயோ அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ சலாத்தை பொழிய வேண்டும் துஆ செய்து கொண்டிருக்கிறார். இந்த காலம் நாம் யகீனோட உறுதியோடு எங்கட தேவைகளுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல மன்றாடும். நாம் இந்த காலத்துல எங்கட துஆக்களை குறுகிய துஆக்கள் ஆக்காதீங்க. எங்கட முழு சந்ததிகளுக்கும் துஆ செய். எங்கட மூதாதைகள் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்களோ,
எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்களோ எங்களுக்கு, அதுக்கு பின்னால சஹாபாக்கள் எங்களுக்கு எப்படி துஆ செஞ்சாங்களோ, எங்களோட உஸ்தாத்மார்களும் எங்களோட பெற்றார்களும் மூதாதைகளும் எங்களுக்கு துஆ செய்திருக்கிறார்கள். அவங்க மன்றாடி இருக்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய சந்ததிகளை தொழுகையாளி ஆக்கிடு யா அல்லாஹ் என்று மன்றாடின எத்தனையோ பேர் இப்ப கபர்ல அழகாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எங்களோட சந்ததிகளுக்காக வேண்டி துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த காலம் அதுக்கான ஒரு காலம். அல்லாஹ் வீணாக்க மாட்டான், நாம் இருக்க மாட்டோம் அந்த துஆவை காணுவதற்கு. அல்லாஹ் அந்த துஆவுடைய அத்தரை எங்களுக்கு எத்தி வைப்பான் நாம் கபூர்ல இருக்கும் போது இன்ஷா அல்லாஹ். அது மட்டுமல்ல, எங்களுக்கு துஆ செய்த மூதாதைகள், எங்களுடைய பெற்றார்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், வாழ்ந்த தீனுக்காக வேண்டி மனித இனத்துக்காக வேண்டி அர்ப்பணித்த மகான்கள், நாதாக்கள், அவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்வோம். ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். யா அல்லாஹ், ஈமான்ல எங்களை விட முந்தியவர்களை நீ மன்னித்து, எங்களையும் மன்னித்து யா அல்லாஹ், அவர்களே நீ மன்னித்து. அவங்களுக்கு துஆ செய்வது மார்க்கத்துடைய மிக முக்கியமானது. நாம் எல்லோரும் பலருடைய முயற்சி, பலருடைய துஆவுடைய ஒரு வெளிப்பாடு தான் எங்களது. அப்படி இல்லைண்டா we are nothing. நாங்க நினைக்கிறோம் எங்களோட ஆற்றல், எங்களோட திறமை இல்ல. இது பலருடைய துஆ, பலருடைய முயற்சி, பலருடைய கனவுதான் எங்களோட வாழ்க்கையில அது பிராக்டிக்கலாக அது நிகழ்ந்து கொண்டிருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட தனிப்பட்ட சக்தி ஆற்றல் அல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டமும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் நல்லவர்களுடைய நல்லடியார்களுடைய துஆ, எங்களுடைய பெற்றார்களுடைய துஆ. இந்த காலத்தில் நாம் அவர்களை மறந்துடக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறுதியாக ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த காலம் பைத்துல்லாஹ்வுடைய விடயத்தில் நாம் கவனம் செலுத்துகிறோம். ஹாஜிகள் எல்லோரும் நாம் ஹஜ்ஜுக்கு போகிறோம். ஹஜ்ஜி போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜியாரத்துக்கு போவோம். இந்த புனிதமான 2 தலங்களையும் நாம் ஜியாரத் செய்வோம். இது சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க ஒரு மஸ்ஜிதை நாடி இபாதத்துக்காக வேண்டி, தொழுகைக்காக வேண்டி, அதனுடைய ஜியாரத்துக்காக வேண்டி போறதாக இருந்தால் இந்த 2 மஸ்ஜிதும் அதோட 3வது ஒரு மஸ்ஜிதையும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஸ்ஜிதுல் அக்ஸா. இன்று அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதியில் வாழக்கூடிய நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், நல்ல யூத சகோதரர்கள், அவர்கள் யூதர்களையும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். எல்லா மதத்திலேயும் எல்லா இனத்திலேயும் நல்லவர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அவங்க எல்லோரும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த 70 வருடங்களாக ஒரு கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறார். ஆனால் எங்களால பெருசா ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில உலகம் இருக்குது. உலகத்துல யாரு நீதி, நேர்மை, மனித நேயம், மனித இனத்துக்கு ஹியூமன் ரைட்ஸ் என்று மனித உரிமையை பேசின மேற்கிய உலகம் இந்த விடயத்தில் அவர்கள் கண்மூடி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கிறார்கள். மனித உயிர்களுக்கு எந்தவித மதிப்பில்லாமல் கொலை செய்யப்பட்டு ஒரு மிகவும் பயங்கரமான நிலை. இந்த நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்குது. எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாட்டிலும் கையை இந்த அல்லாஹ் இடத்துல துஆ செய்யலாம். இந்த காலங்களில் நாம் அவர்களை மறந்துடக்கூடாது. அங்கு மட்டுமல்ல, இது மீடியால எங்களுக்கு விளங்குது. மீடியால வராத சில இடங்கள்ல மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். ரோஹிங்யா முஸ்லிம்கள் எங்களுக்கு தெரியும், அவங்க இன்னுமே அந்த கஷ்டத்துல சிரமத்துல தான் இருக்கிறார்கள். ஒரு சிலர் பங்களாதேஷ்லையும், இன்னொரு சிலர் மியான்மர்லையும் சில இடங்களுக்கு போகும்போது அவர்கள் சொல்லுவார்கள், எங்களோட விவகாரங்கள் மீடியாவுக்கு வாரல்ல, அதனால 7 மணி ஞாபகப்படுத்துங்க. அதே போல சைனால ஒரு பகுதியில வீக முஸ்லிம்கள், சைனால எல்லா பகுதியில முஸ்லிம்கள் சிரமப்படுறாங்க இல்ல, சைனால இன்னொரு பகுதியில வீக முஸ்லிம்கள், அவர்களும் உலகத்துல பல காலங்களாக சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது அரசியல் ரீதியாக, அரசியல் லாபத்துக்காக வேண்டி, பலத்துக்காக வேண்டி, சூப்பர் பவர்ஸ்கள் அவங்களுடைய சில நலன்களை அடைவதற்காக வேண்டி அப்பாவி மக்களை கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நாம் கையேந்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். எங்களோட துஆவுடைய பவரை நாங்க ஒரு காலமும் குறைவாக எண்ணக்கூடாது. இன்றைக்கு இல்லாட்டிடும் அல்லாஹ் ஒரு நாள் நிச்சயமாக அதற்கான பதிலை நிச்சயமாக அல்லாஹ் தருவார். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, மியான்மரில் சூதானில் இதுவரைக்கும் உள்ள ஸ்டாட்டிஸ்டிக் நேற்று பார்த்த அடிப்படையில் 5 லட்சத்துக்கு மேல இன்னசென்ட் சிவிலியன்ஸ் உயிரிழந்திருக்கிறார், கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 2 பக்கத்துல அங்க யாரு
ஆட்சிக்காக வேண்டி, அதிகாரத்துக்காக வேண்டி இராணுவமும் பலமும் அவ்வளோ அட்டாக் பண்ணி அந்த நாடு அப்படியே நாசமாகி போயிட்டது. இவ்வளவு உலகத்தில் நாம் வாழக்கூடிய இந்த முன்னேறின நாடு உலகம் சொல்லுது இவ்வளவு ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசக்கூடிய ஒரு நாடு. பெண்களுடைய உரிமையும் சிறார்களுடைய உரிமையும் சின்ன சின்ன விடயங்களை அடிப்படையாக வைத்து அதற்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் இவ்வளவு படுகொலைகள் நடக்கும் போது உலக சக்திகள் அதை கண்மூடித்தனமாக இருக்கிறார்கள். இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, ஈமான் உள்ள உயிரோட வாழக்கூடிய நாம், உணர்வு உள்ள இரையச்சம் உள்ள சமூகம், நாம் பலத்தை இழந்திருக்கிறோம். அல்லாஹ் எங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார் செய்யறதோட நாம் கையேந்தி அல்லாஹ் இடத்துல துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஹஜ்ஜுடைய இந்த காலத்தை அவர்களுக்காக வேண்டி டெடிகேட் பண்ணுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் யோசிங்க. அல்லாஹ் எங்களையும் எங்களோட சமூகத்தையும் நாட்டு மக்களையும் உலக மக்களையும் பாதுகாக்க வேண்டும். எங்களுக்கு அந்த நிலைமை உண்டாகினா கொஞ்சம் அச்சம் வந்தா எப்படி தடமாறுறோம், கொஞ்சம் அச்சம் சின்ன சின்ன நிகழ்வுகள்ல நாங்கள் கண்டோம். கொஞ்சம் அச்சம் அங்கெங்க வந்தா எவ்வளோ கஷ்டப்படுகிறோம், எவ்வளோ தடமாறுறோம். அந்த மக்கள், அந்த குழந்தைகள் என்ன நிலையில் இருக்கார்? நிச்சயமாக அவர்கள் பாக்கியசாலிகள். அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான், அவர்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை நசீபாக்குவான். அல்லாஹுடைய ஹிக்மத் என்னண்டா, இந்த உலகம் இந்த உலகத்தோட முடிகிறதல்ல. நாம் நிராசை அடைய தேவையில்லை. இது ஒரு எபிசோட் கண்டினியூவேஷன். உண்மையான வெற்றி என்னண்டா, ஈமானுடன் நாம் மரணித்தோம் என்றால் தாலிகல் ஃபௌசுல் கபீர். ஈமானுடன் மௌனித்தால் அதான் பெரிய வெற்றி. ஒரு கட்டத்தில் நாம் ஈமானுடன் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழவும் தயாராக வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி மௌத்தாகவும் தயாராக வேண்டும். சிலர் லேசா சொல்லுவாங்க, நான் அல்லாஹ்வுக்காண்டு மௌத்தா போகிறேன், அதுக்கு முன்னால் அல்லாஹ்வுக்காண்டு வாழ்ந்து காட்டு. சில கட்டங்கள் அல்லாஹ்வுக்காண்டி வாழ்றது கஷ்டம். அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ வேண்டும், அதுதான் ஜிஹாத். அல்லாஹ்வுக்காக வேண்டி நேர்மையாக நாம் வாழ வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலத்தில் நாம் அவர்களை மறந்துடக்கூடாது. நாம் அல்லாஹ் இடத்துல கையேந்துவோம். அல்லாஹ் நமக்கு இரக்கம் காட்டக்கூடிய, நீதியை நேர்மையை நிலைநாட்டக்கூடிய உலக தலைவர்களை, அரசியல் தலைவர்களை அல்லாஹ் உருவாக்க வேண்டும். அன்புக்குரிய எங்களோட பாவத்தின் காரணமாக அல்லாஹ் எங்கள் மீது கருணை காட்டாத, நீதியும் நேர்மையும் நேர்மையாக நடந்து கொள்ளாத ஒரு தலைமத்துவத்தை அல்லாஹ் உருவாக்க இருக்கிறான். அதனால தான் முழு உலகமும் நாம் தடமாறிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டிலையும் தான் எல்லா இடத்திலையும் அல்லாஹ் இடத்துல அதை கேட்போம். லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மல்லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம். யா அல்லாஹ், எங்களுக்கு இரக்கம் காட்டாத, உனக்கு அஞ்சாத, உனக்கு பயப்படாத அன்புக்குரிய சகோதரர், அதிகாரம் பலம் உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லைண்டா அவங்கள விட பயங்கரமானவங்க யாரும் இல்லை. அவங்கள விட உலகத்துக்கு மிகவும் கெடுதியை உண்டாக்கக்கூடிய யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன், அவங்களுக்கு மேலால யாரும் இல்லை. அந்த சூப்பர் பவருக்கு மேல் இருக்கிற ஒரே ஒரு சூப்பர் பவர் யாரு? ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் மாத்திரம்தான். யாருக்கு அதிகாரம் இருக்குதோ, யாருக்கு அல்லாஹ் அதிகாரத்தையும் பலத்தையும் கொடுக்கிறான், அவங்களுக்கு அல்லாஹ் இறை அச்சத்தை நசீபாக்க வேண்டும். குடிமக்கள், மனிதர்கள் மீது, அல்லாஹுடைய படைப்பின் மீது இரக்கம் காட்டக்கூடிய தன்மையை நசீபாக்க வேண்டும். எங்களுக்கும் அல்லாஹ் அது ரெண்டையும் நசீபாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஹஜ்ஜுடைய காலத்தை நாம் அடைந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நியத் வைப்போம். இந்த 10 நாள்ல நாம் இந்த அமலை முறையாக நோன்போம். நாம் இரவு நேரங்களில் நின்று வணங்குவோம், குர்ஆனை சத்தம் செய்வோம். குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரங்களில் கையேந்துவோம். தஹஜ்ஜத்துடைய நேரம், அதே நேரத்தில் மாலையில சூரியன் மறைய முன்னால, அந்த அசருக்கு பின்னால, மக்ரிபுக்கு முன்னால் உள்ள நேரம், இந்த நேரங்கள் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள். இந்த நேரங்களில் கையேந்தி அல்லாஹ் இடத்தில் துஆ செய்வோம். ஒவ்வொருத்தரும் நியத் வைப்பு, நாம் இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் குர்பானை கொடுப்போம். இந்த குர்பானை நாம் கொடுக்கிறது அதனுடைய ரோமம், அதில் இருக்கக்கூடிய அதனுடைய தோல், அதனுடைய முள்ளு, அதனுடைய அனைத்து விடயமும் நாளை கியாமத்து நாளில் வரும். அது நிரக்கப்படும். அது மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, அது எங்களுடைய எங்களுடைய வாகனமாக அமையும் என்று ஹதீஸ் இருக்குது. அதனால அந்த நியத்தை வைப்போம். நியத்துள்ளவர்கள் உலமாக்கள்கிட்ட பத்துவாக்களை வழிகாட்டல கேட்டு நேகம் பெற்ற விடயங்கள், முடிவெற்ற விடயங்கள் அதெல்லாம் இந்த வாரத்துக்குள்ள செய்து கொண்டிருங்கண்டா உங்களுக்கு வரக்கூடிய 10 நாட்கள் அந்த பக்குவத்தோடு இருந்து முறையாக அந்த அமலை செய்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த அமலை முறையாக செய்து இந்த வருடம் யாரெல்லாம்
ஹஜ்ஜிக்கு இப்போ நியத் வைத்து ஹஜ்ஜிக்காக வெளியாகி கொண்டிருக்கிறார்களோ அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் ஹஜ் மப்ரூராக ஹஜ் மக்பூலாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். நம் அனைவருக்கும் பைத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் நல்லடியார்கள் எந்த நலவுகளை துஆக்களை கேட்டார்களோ அந்த அனைத்து துஆக்களை பங்கை நமக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய மூதாதைகள் பெற்றார்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். Thank you for watching. Please remember to subscribe, like and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.